ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டக்காய் வாங்கினோம். அதனால் சுண்டக்காய் வச்சு குழம்பு செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் சுண்டக்காவை வந்து என்ன பண்ணியிருக்கேனாக்கா, காம்பு இருக்கு இல்லையா, சுண்டக்காவோட காம்பு இருக்கும்ல, அந்த காம்பை வந்து எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கல் நம்ம நசுக்கிறதுக்காக கல் வச்சுருக்கோம்ல, அந்த கல்லில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நசுக்கி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம். இது வெடிக்கட்டும், கடுகு வெடிக்கட்டும். வெடித்தோன்னா நம்ம அடுத்தது கருவேப்பிலை போடணும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். வதக்கிக்கோங்க. 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதையும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன் நான். பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நிறையா போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா நீங்கள் பூண்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தக்காளி வச்சுருக்கேன். அந்த ஒரு தக்காளியை போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சுண்டைக்காய், அதை வந்து போட்டுக்கணும். கொஞ்சம் வதங்கட்டும், 1 நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு. இப்போ வந்து சுண்டைக்காய் போட்டுக்கோங்க. சுண்டைக்காய் வந்து நல்லா நீங்கள் எவ்வளோ வதக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து கசப்பு தன்மை வந்து நமக்கு வந்து போகும். அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் வந்துட்டு சரி பண்ணும் இந்த சுண்டைக்காய். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கையில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டேன். உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புளி வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நான் சாதம் கழுவுவோம்ல, அந்த தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கரைச்சி நம்ம அதை குழம்புக்கு ஊற்ற வேண்டியதுதான். புளி கரைச்சிட்டேன். அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இது குக் ஆகணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நான் தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சிச்சுனாக்கா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். சுண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த குழம்பை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.